சுந்தர் சி மற்றும் ஆர்யா நடித்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் வந்து அரண்மனை 3. இந்த படத்துல வர சின்ன சின்ன கண்டினியூட்டிஸ் சொதப்பல் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு குழந்தை வந்து படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து அந்த பெட்ஷீட்ல வந்து புக்ஸ், கலரிங் பென்சில் இந்த மாதிரி வந்து பொருட்கள் தான் வந்து அந்த பெட்ஷீட்ல வந்து இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்த ஷாட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ் பக்கத்துல வந்து ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து நளினியும் அவரோட தம்பியும் வந்து ஹேர் கலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலரா தான் வந்து இருக்கும். அடுத்த சீன்ல வந்து 18 வருஷம் கழிச்சு அப்படின்னு போட்டு பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி வந்து காமிப்பாங்க. அப்போதைக்கு கவனிச்சீங்க அப்படின்னா நளினியோட தம்பிக்கு மட்டும் வந்து ஹேர் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஆனா நளினிக்கு மட்டும் வந்து ஹேர் வந்து பிளாக் கலர்ல இருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. 18 வருஷம் கழிச்சு அப்படின்னு போடும்போது நளினிக்கும் வந்து ஹேர் வந்து ஒயிட் கலர் தான் வந்து கொடுத்துருக்கணும். அது வந்து பிளாக் கலரா கொடுத்து இது ஒரு லாஜிக் மிஸ்டேக் தான் வந்து சொல்லணும். அடுத்தது இந்த படத்துல வந்து ஆண்ட்ரியா வந்து ராசிகனாவுடைய உடம்புல தன்னுடைய பொண்ணோட ஆவியை வந்து ராசிகனா உடம்புல ஏத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த சீன்ல கவனிச்சீங்க அப்படின்னா ஆண்ட்ரியா வந்து ராசிகனாவை கொல்றதுக்காண்டி ட்ரை பண்ணுவாங்க. அப்படி கொன்னுட்டாங்க அப்படின்னா எப்படி ஆண்ட்ரியாவுடைய பொண்ணோட ஆவிய வந்து ராசிகனா உடம்புல ஏத்த முடியும்? அடுத்தது இந்த படத்துல வந்து யோகி பாபுவோட இன்ட்ரோ சீன்ல வந்து மீச இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதே அடுத்த சீன்ல வந்து ஒரு பேக் வந்து திருடிட்டு போற மாதிரி வந்து சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா யோகி பாபுக்கு வந்து மீச இருக்காது. அதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா அரண்மனையில வந்து அந்த பேக் எடுக்கிறக்காண்டி வருவாங்க. அப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா மீசை வந்து பென்சில்னால வரைஞ்சிருப்பாங்க. பொதுவாகவே வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஆனா இந்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ராசிகண்ணாவுடைய அப்பா வந்து துரை வந்து ஸ்விம்மிங் பூல்ல முங்கிதான் வந்து இறந்து போயிருப்பாரு. ஆனா அதுக்கு அடுத்த சீன்லயே வந்து அதே ஸ்விம்மிங் பூல்ல வந்து ராசிகண்ணா குளிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பாய்.